வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ராமு நடைபாதையில நடந்து போயிட்டு இருந்தாருங்களாம். வழியில அவருடைய பழைய நண்பர் பார்த்த உடனே அவர மடக்கி, "எப்படிப்பா இருக்கிறேன்னு?" கேட்டாருங்களாம். அதுக்கு ராமு சொன்னாரு, "நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்." "எத்தன பசங்கப்பான்னு?" அவருடைய நண்பர் இவர கேட்டாருங்களாம். அதுக்கு 3 பசங்க எனக்கு. 3மே பெண்ணா, ஆணான்னு கேட்டாருங்களாம். 3மே ஆம்பள பசங்க தான் அப்படின்னு சொன்னாருங்களாம். சரி, முதல் பையன் என்ன பண்றான்? அப்படின்னு இவரு கேட்டாருங்களாம். அதுக்கு ராமு என்ன சொன்னாருன்னா, "முதல் பையன் காவல்துறை அதிகாரியா இருக்கிறான்னு" சொன்னாருங்க. சரிப்பா 2வது பையன் என்ன பண்றான்னு நண்பர் கேட்டாருங்களாம். அதுக்கு இந்த ராமு என்ன சொன்னார்ன்னா, 2வது பையன் அரசியல்வாதியா ஆயிட்டான்ப்பா, ஏதோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னாருங்களாம். நண்பர் உடனே உன்னுடைய 3வது பையன் என்னப்பா பண்றாருன்னு ஆர்வமா கேட்டாருங்களாம். அதுக்கு ராமு சொன்னாராம், 3வது பையனாப்பா, அவன் வந்து சாமியாரா போயிட்டான். ஆசிரமம் அது இதுன்னு இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னாருங்களாம். இத கேட்ட நண்பர் ஆதங்கப்பட்டு சொன்னாராம், "என்னப்பா நீங்க 3 பசங்களையுமே ஒரே துறையிலே விட்டுட்டீங்களே! வேற ஏதாவது ஒரு துறையில விட்டுருக்கலாமேன்னு" சொன்னாருங்களாங்க. குட்டி சிரிப்பு கதையிலருந்து நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோங்க. காவலாளியா இருக்கட்டும், இல்ல அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சாமியாரா இருக்கட்டும். அவங்க வந்து வேற வேற துறையில இருக்கிறதா உலகத்துக்கு காட்டிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரே துறை தாங்க. குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.